ஜெபம். எங்கள் அருமை இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கருவெளி போல பாதுகாத்தீர். நன்றி அப்பா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீர் சகலத்தையும் முடிக்க வல்லமையுள்ள கர்த்தர். நன்றி அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்து விட முடியாத பாவங்களில் இருந்து எவ்வளவு விடுவித்து மெய் சமாதானத்தை தாங்கப்பா. தீராத நோய்களை குணப்படுத்துங்கப்பா. எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா. வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவர்கள் விரும்புகிற பாடங்களை படித்து நன்றாக படித்து உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்கப்பா. படிக்கிற ஞானத்தை கொடுங்கப்பா. அவர்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பின் பாதையில் நடத்துங்க இயேசப்பா. தேசத்தை சுத்திகரித்து ஜனங்களை ரட்சிக்கப்படணும் அப்பா. ஜேடிகே டிவியில் செய்தி கொடுக்கிற தேவ மனிதர்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அநேக தேவ மனிதர்கள் டிவியில் செய்தி கொடுக்கிறது அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்பா. ஜேடிகே டிவி நிறுவனத்தின் அம்மா ஐயாவுக்காக, அவர்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக தேவைகளை சந்திங்கப்பா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க இயேசப்பா. ஜேடிகே டிவியில் வேலை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுங்க இயேசப்பா. அவர்களுக்கு எந்த ஒரு வீண் செலவுகள் ஒன்றும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். துதிப்பதியின் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதியின் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார், கண்ணி நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார், கண்ணில் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதி என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார், சிந்தனை நிறைந்த சபையை தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார், சிந்தனை நிறைந்த சபையை தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதியின் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த ஜீவியம் தந்தார், இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளியும் நிறைந்த வழி தந்தார், இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளியும் நிறைந்த வழி தந்தார். துதிப்பதியின் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதி என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய்
கலங்கம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் கர்த்தருடைய வருகையை ஜனங்களுக்கு போதியாமலும் ஆத்துமாக்களுக்கு இறுதி நாளின் நியாய தீர்ப்புக்கு தப்பும் வழிகளை போதியாமலும் ஆஸ்திகளை பெருகுவதற்கும் தங்கள் பெயரை உயர்த்துவதற்கும் தீங்கு நாளில் கர்த்தரால் கைவிடப்படுவார்கள். தேவ ஜனங்கள் பலருடைய விசுவாசம் புடமிடப்படும். சிலர் உறுதியாக கர்த்தரை பின்பற்றுவார்கள், பலர் பின்வாங்கி போவார்கள். சபைகள் நடுவே மனம் திரும்பவே நேரம் கொடுக்கப்படுகிறது என்பதை உணராத என் ஜனங்கள் பலர் மீண்டும் பாவத்தை தண்ணீரை போல பருகி என் கோபம் ஆறுவதற்குள் மறுபடியும் எனக்கு கோபம் மூட்டும். என் ஜனங்கள் பலர் வெட்கப்பட்டு போவார்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதாவது நன்மையை விதைத்தால் மாத்திரமே நன்மையை அறுவடை செய்ய முடியும். சிலுவையில் உபதேசம் மறக்கப்பட்டு சுயநலத்துக்காக ஓடுபவரும் பாடுபவரும் என் மீது நம்பிக்கை இழந்து என் பெயரால் ஜனங்களை வஞ்சிப்பவர்களுக்கும் இனி தப்புவிப்பது இல்லை என ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். ஆவியானவருடைய செயல்களை காண அநேகர் விரும்புவது இல்லை. அவர் தரும் அதிசயங்கள் காலத்தால் அழியாதவைகள். ஜெபமே கர்த்தரின் பணியில் முதலிடம் உள்ளது. ஜெப நேரமும் துதி நேரமும் அதிகமாகும் பொழுது தேவ பிரசன்னம் நம் வீடுகளை நிரப்பிவிடும். அவர் தமது குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். ஆவியானவரோடு போராடி அவரை ஜெயித்தவர்கள். அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் தேவாதி தேவன். அவரே சகல கிருபைகளையும் சம்பூரணமாக நம் மீது பொழிகிறவர். அவரை போல ஒருவரும் இல்லை. உலகம் போற்றும் மாபெரும் காரியங்களை செய்வார்கள். இந்த நாட்களில் அநேகருடைய இருதயம் பாவத்தினால் நிரம்பி உள்ளது. எல்லா இருதயத்திற்குள்ளும் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் பாய்ந்து செல்லும் பொழுது அங்கே சுகமும் சுவிட்சமும் உண்டாகும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இடைவிடாமல் துதிக்கும் பொழுது மாபெரும் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு எதிராக வரும் சாபங்கள் ஒன்றும் பலிக்காமலே போகும். இயேசுவின் இரத்தம் சகல சத்துருக்களிடம் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தில் இருந்தும் நம்மை விடுவிக்கப்படுகிறது. தேவ மனிதர்களை அவதூறு பரப்புவது மிகவும் ஆபத்தானது. சில நேரங்களில் கர்த்தர் அவரை நேசித்து அவருக்கு துணை நிற்கும் போது நாம் அவரை வெறுத்து தள்ளினால் தேவனுடைய கோபத்திலேயும் தேவனுடைய நியாய தீர்ப்பிலேயும் விழுந்து அழிய நேரிடும். கர்த்தர் தமது சத்துருக்களோடு போரிட்டு நமக்கு ஜெயத்தை தர வேண்டுமானால் நாம் அவருடைய பிரியமான பிள்ளையாக வாழ வேண்டும். மோசேயின் ஊழியத்தில் வெற்றியின் இரகசியம், அவன் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தான். உபவாசம், ஜெபம், தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தை ஆர்வமாக தேடினான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே கோலை நீட்டினான். பார்வோனிடம் பேசினான். மோசேக்கு சொந்த திட்டம் எதுவும் இல்லை. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி அவர் கட்டளையிட்ட யாவையும் செய்தார். கர்த்தர் அவருடன் முகமுகமாய் பேசினார். நம்மோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை கேட்க மோசே அதிகாலையில் சீனாய் மலையின் உச்சிக்கு ஏறி சென்றார். கர்த்தர் சீனாய் மலைக்கு வானத்தில் இருந்து இறங்கி வந்தார். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல்
பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் இடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறோம். வேதத்துடன் பல மணி நேரம் செலவிடுகிறோம். கர்த்தரின் சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்பட நமக்கு விருப்பம் இருந்தால், கர்த்தரின் வல்லமை நம் மூலமாக வெளிப்பட வேண்டுமானால் நாம் அவரோடு ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடணும். அதுவும் குறிப்பாக அதிகாலை 4 மணிக்கே எழுந்து கர்த்தரை துதிக்க துவங்கிவிட வேண்டும். கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். துதி பலிகளை செலுத்தும் பொழுது வானம் நமக்கு திறக்கப்படும். துதியும் ஸ்தோத்திர ஜெபமும் நமக்கு முன் நிற்கும். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். ஜெபிப்பவர்கள் கர்த்தரை தேடுபவர்களுக்கு துதிப்பவர்களை கர்த்தர் தேடி வருகிறார். வாலிபர்களே, கன்னிகைகளே, முதியோர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்களின் நாமத்தை துதிக்க கடவார்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. துதியின் சத்தம் நம் உள்ளத்தையும் நம்முடைய வீடுகளையும் நிரப்பும் போது தேவ மகிமை அதிகமாக வெளிப்படும். ஆசீர்வாத தடைகள் விலகும். ஆத்துமாக்கள் நம்மிடம் வருபவர்கள் அற்புதம் நடக்கும். தீமைகள் விலகும். துதிப்பதே சத்துருவை ஜெயிக்க சிறந்த வழி. துதிக்க முடியாதபடி நம் இருதயத்தை உலக ஆசைக்கும் பண ஆசைக்கும் பொருள் ஆசைக்கும் நிரப்புவதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். மோசேக்கு முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன் சேனை. இஸ்ரவேல் அனைவருக்கும் மரண பயத்தினால் அலறினார்கள். ஆனால் மோசே, நீங்கள் நின்று கொண்டு ஜனங்களை நோக்கி கர்த்தர் செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் என்றார். அதாவது பார்வை மாற்ற சொன்னார். பார்வோனின் சேனையை பாராதிருங்கள். பார்வோனின் தலைச்சன் தொடங்கி அடிமையின் தலைச்சன் வரை அடித்தவரை பாருங்கள் என்றார். விசுவாசம் என்பது கர்த்தரின் கரத்தை பார்ப்பவர்களுக்கே கர்த்தர் தருகிறார். நம் சத்துருவை விட நம் தேவன் பெரியவர். நம் சத்துருவை நம் முன்பாக முறியடிக்கவும் துரத்தி விடவும் அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தரை புகழுங்கள். மனிதர்களை புகழ்ந்தால் பலவீனம், கர்த்தரை புகழ்ந்தால் பலவீனம் பலனாக மாறும். கர்த்தரை உயர்த்திய தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தரை உயர்த்திய யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தரை உயர்த்திய தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். பவுல், பேதுரு, யோவான் அனைத்து தேவ தாசர்களையும் எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகளும் கர்த்தரை உயர்த்தினார்கள். கர்த்தர் ஒருபோதும் அவர்களை கைவிடவில்லை. அவர்களை விட்டு விலகவும் இல்லை. கர்த்தர் நம்முடன் இருந்து செயல்படும் பொழுது தோல்விகள் ஜெயமாக மாறும். சத்துருவின் தந்திரங்கள் விழுந்து போகும். பிரியமான வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களை நேசிக்கவும் உங்களை புரிந்து கொள்ளவும் ஒருவரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? உன்னை நேசித்து உனக்காய் தன் ஜீவனையை கொடுத்து அன்பின் ஆண்டவர் உன்னுடைய மன கவலைகளை போக்கி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த செய்தியின் மூலமாக உன்னுடன் பேசுகிறார். நாம் எத்தனையோ தடவை முயற்சித்தும் நம்மால் முன்னேறி செல்ல முடியாமல் பல தடைகள் உனக்கு வரலாம். நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழியை அமைத்து தருவார். அலங்கோலமான உனது வாழ்வை அழகுபடுத்தி மகிழ வைப்பார். உன்னை அவமானப்படுத்தினவர்கள் இருக்கலாம், ஆனால் உன்னை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பதே தேவனுடைய விருப்பம். நீ விசுவாசி. கர்த்தர் என்னை விட அதிகமாக உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். உங்களையும் ஒரு யோசேப்பாக, தானியேலாக, மோசேயாக மாற்றி பயன்படுத்துவார். உன்னிடம் அழகு இல்லாமல் இருக்கலாம், உன்னிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், பட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு தகுதியும் இல்லாத என்னை ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றியவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். எல்லாராலும் மறக்கப்பட்டவனை எல்லாரும் தேடி வரும்படி
உயர்த்தின கர்த்தர் யோசேப்பு என்ற வாலிபனை பற்றி ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் முதல் 50 வரையுள்ள வேத பகுதியில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு செய்த தீமைகள். அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவன் இறந்து விட்டான் என்று பொய் சொல்லி அவன் சகோதரர்கள் அவன் தகப்பனை நம்ப வைத்தார்கள். அவன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று சவால் விட்டார்கள். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தர் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முறியடிக்க பண்ணினார். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்று யோசேப்பு கர்த்தருக்காக செய்தான். தேவனுக்கு உரிய மகிமையை தேவனுக்கே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வது கர்த்தருக்கே உரியது என்று சொன்னான். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார் என்றான். தேவனே என்னை எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாக வைத்தார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். யோசேப்பு தன்னை தாழ்த்தினான், ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். வீண் பழி சுமத்திய போதும், சிறைச்சாலையில் இருந்த போதும், பலவிதமான பாடுகளை அனுபவித்தும் அவன் கர்த்தரை குற்றப்படுத்தவில்லை. வாலிப வயதின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் திருமணம் வரை பொறுமையோடு காத்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினான். தேவனுக்கு பயந்ததினால் தனக்கு தீமை செய்த சகோதரர்களை பழி வாங்காமல் மன்னித்து நேசித்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் வறுமையில் உதவி செய்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தையோ தன்னையோ பெருமையாக பேசாமல் கர்த்தருக்கே எல்லா மகிமையும் செலுத்தினான். ஆகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நாமும் யோசேப்பை போல வாழும் பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அதை எல்லாம் நன்மையாக முடிய பண்ணி நம் சத்துருவை வெட்கப்படுத்துவார். நம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்து விளங்கும்படி செய்வார். அன்றும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். கடைசி நாட்களில் நாம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கர்த்தர் தமது ஆவியை ஊற்றும் பொழுது நமது ஆத்துமாவில் பலனும் தைரியமும் ஞானமும் உண்டாகிறது. நாம் இன்னும் அதிகமாக பாவம் செய்து கர்த்தரை வேதனைப்படுத்துவதற்கு கர்த்தர் தமது ஆவியை ஊற்றாமல் நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்த எல்லாவித பாவங்களையும் மாயமாய் மறைத்து வைக்காமல் ஆண்டவரோடு ஒப்புரவாகி அவரிடம் இருந்து பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்வையும் இலவசமாக பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாக வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை ஆவியை ஊற்றுகிறார். ஆவியானவருடைய தொடர்பு இல்லாமல் ஒருவர் ஆவியின் வரத்தை பயன்படுத்தி அவருக்குள் இருக்கும் விசுவாசத்தின் மூலமாக பிசாசுகளை துரத்தலாம், வியாதிகளை சுகமாக்கலாம், தீர்க்க தரிசனம் கூட உரைக்கலாம். ஆனால் அவர் எப்பொழுது ஆவியானவருடன் தொடர்பை இழந்தாரோ அப்பொழுது அவருடைய ஆத்துமா கர்த்தரை புகழ்வதற்கு பதிலாக தன்னைத்தான் புகழ்ந்து தன்னை அபிஷேகித்த தேவனுடைய இரக்கத்தை மறந்து கிருபையை இழந்து போவார். கிருபையை அனுதினமும் கொடுக்கிறது. நாம் பாவத்தில் விழுந்து நம்மை நாமே அழித்து கொள்ளாமல் நம்மை பாதுகாக்கவே கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கிருபை யார் உணர்கிறார்களோ அவர்களே கர்த்தருடைய வல்லமையை உணர்வார்கள். கிருபை என்பது ஒன்றுமில்லாத ஒரு பிச்சைக்காரனுக்கு அவர் வாழ்நாளில்
சம்பாதித்து பிச்சை எடுத்து சேர்த்தாலும் வாங்க முடியாத ஆத்தும ரட்சிப்பை கர்த்தர் இலவசமாக கொடுத்து தனது மகள் மகன் என்ற உரிமையையும் வழங்குவார். ஒன்றுமில்லாதவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவனை மகிழ பண்ணுவதற்கே கர்த்தர் அப்படி செய்வார். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அநேகர் இரட்சகரை விட்டு விடுவதற்கு காரணம் அவர்கள் அவர் கொடுத்த பரிசு பொருட்களிலே திருப்தி அடைந்து விட்டார்கள். அவருடைய உதவியும் அவருடைய பாதுகாப்பும் அவரோடு உள்ள அன்பும் அவ்வளவு அவசியம் என்பதே பழைய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எந்த பாவத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை தூக்கி எடுத்தாரோ அதே பாவத்தில் விழுந்து உலக மக்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் வாழுவார்கள். பண ஆசையும் பொருள் ஆசையும் பலரை கொலைகாரராகவும் குடிகாரராகவும் மாற்றி விடுகிறது. பலர் இடறி விழுவார்கள். பிறர் பரியாசம் பண்ணும் நிலைக்கு தள்ளப்பட காரணம் அவர்கள் அனுதினமும் ஜெபத்திலே தரித்திருந்து, ஆண்டவரே, உமது கிருபை இல்லாமல் இந்த கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. உம்முடைய கிருபை இல்லாமல் எல்லா மனிதர்களையும் பாரபட்சமின்றி நேசிக்க முடியாது. உம்முடைய கிருபை இல்லாமல் பெருமையும் சாத்தானையும் ஜெயிக்க முடியாது. உமது கிருபை இல்லாமல் நான் வியாதி என்று சுகமாக வாழ முடியாது என்று அவர்கள் தங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்த தவறுவதே பிரதான காரணம். பெயர் புகழ் எல்லாம் நிரந்தரமானது அல்ல, ஆனால் கர்த்தருடைய கிருபை நிரந்தரமானது. பவுல் அப்போஸ்தலன் தன் சரீரத்தில் இருந்த ஒரு பலவீனம் நீங்கும்படி 3 முறை ஜெபித்ததையும் அதற்கு கர்த்தர் கொடுத்த விடுதலையும் அல்ல, கிருபையே. மேன்மையின் நிமித்தம் நான் நம்மை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினாலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல் தங்கும்படி நாம் பலவீனங்களை குறித்து நாம் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவோம். இந்த நிலை மாற ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பணத்தை கர்த்தர் விரும்பும் விதத்தில் செலவு செய்யும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் காண முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த மனத்தாழ்மை, பூரணமான கீழ்ப்படிதல் யாரிடம் காணப்படுகிறதோ அவர்களிடம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் காணப்படும். இயேசுவின் நாமத்தில் ஒருவர் வியாதிகளை சுகமாக்கினாலோ அல்லது பிசாசுகளை துரத்தினாலோ அல்லது கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அவர் கர்த்தருடைய வசனத்தை போதியாமல் தான் செய்த அற்புதத்தை அடையாளங்களையும் தன்னுடைய வாழ்வில் நடந்த உள்ளூர் வெளியூர் செய்திகளையும் உலகத்தின் செய்திகளையும் அறிவித்து உலக ஆசைகளை தூண்டிவிட்டு பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த வாழ்க்கையையும் ஆத்தும ரட்சிப்பையும் புறக்கணித்து விட்டு இதுதான் தேவ சித்தம் என்று கூறுவார்கள். ஆனால் அவர் நியாயத்தீர்ப்பின் நாளிலே நரகத்தின் அக்கினியில் விழுந்து அழிவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பணத்தை இழந்தாலும் பதவியை இழந்தாலும் சொந்த பந்தங்களை இழந்தாலும் பரிசுத்தத்தை இழந்து விட்டதே என்று எச்சரிக்கும் சத்தத்தை கேட்பது அரிதாகி விடுகிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க்கு 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். விதவைகள், அனாதைகள், கிராமப்புற அன்றாட கூலி வேலையை செய்பவர்கள் வறுமையில் மனம் தளராமல் மெய்யான சத்தியத்தை அறிந்து தங்கள் தரித்திரத்திலே செத்தாலும் சாவோம், நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து நமது கர்த்தருடைய வருகையில் நித்திய நரகாக்கினை நானும் என் குடும்பமும் தப்பித்து பிழைக்கணும், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நித்திய அழிவா
அல்லது நித்திய வாழ்வாய் என்று பாதாளத்திற்கு போய் மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்புதலும் அதிலிருந்து தப்ப முடியாது. சாத்தானுக்காக கர்த்தர் உண்டாகிய நரகத்தின் அக்கினியில் விழுந்து சாகக்கூடாது என்பதற்காகவே இயேசு சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தினார். அவரது இரத்தத்தை விசுவாசித்து அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்பவர்களே பரலோகத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி ஜெபிக்க முடியும். கர்த்தாவே, என்மேல் கிருபையாய் இரும். கர்த்தாவே, என்னை நினைத்தருளும். உமது நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாமலும் இரு என்று ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்காக செயல்படுவார். அவர் நமக்காய் பரிந்து பேசுவார். நம் மூலமாக அநேகரை ரட்சித்து அவருடைய மந்தையில் சேர்ப்பார். அவருடைய வல்லமை நம் மூலமாகவும் புறப்படும்படி செய்வார். ஆவியானவரிடம் நாம் சரணடையும் போது ஆசீர்வாதமும், ஆவியானவர் பெயரை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கும் பொழுது தேவ கோபாக்கினை வரும். கர்த்தர் தாமே அவரது கரத்திலே ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாப்பாராக. கர்த்தர் தாமே சகல நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் நிரப்பி மகிமையிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தரிடம் தினமும் தவறாமல் ஜெபிக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட எளிய வழி ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதுதான். பிறருக்காக நாம் கருத்தாக ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது பரலோகத்தின் உதவிகள் நமக்கு தடையின்றி கிடைக்கும். நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். அது சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் அவர் வரும் பொழுது நமது துக்கம் சந்தோஷமாக மாறும். நாம் ஊக்கமாக நமது ஆத்தும மணவாளனை தேடி அவருடைய பிரசன்னத்தை இடைவிடாமல் நாடும் போது நமக்கு மிக பெரிய தைரியமும் விசுவாசத்தையும் கர்த்தரே தருவார். நமது கவலைகளையும் பயங்களையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தரே நமக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.